வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 15ஆம் தேதி நிஃப்டி 2.2% கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 25,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 19,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 6,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு. இந்தியா மார்க்கெட்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 2.4% அதிகரித்த நேரத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி என்ன லெவலில் இருந்ததோ அந்த லெவலை எட்டியிருக்கு. ஏன் ஏப்ரல் 2ஆம் தேதி? அதற்கு பிறகு தான் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ரெசிப்ரோக்கல் டாக்ஸை அறிவிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உலக அளவில் மார்க்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸ் தான் முதல் மார்க்கெட் உலக அளவில் அந்த பழைய லெவலை எட்டியது, அதாவது ஏப்ரல் 2 லெவலை எட்டியது. அதாவது அந்த லாஸ் எல்லாமே அவங்க ரிகவர் பண்ணியிருக்கிற முதல் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்னு சொல்லியிருக்கிறாங்க NDTVயில். மார்ச் மாதம் இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாகியிருக்கு. 3.34%. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 3.5% ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் மார்ச் மாதத்தில் வந்திருப்பது 3.34%. பிப்ரவரி மாதத்தில் 3.61% இருந்தது இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: விப்ரோ, ஏஞ்சல் ஒன், வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜிஸ் மற்றும் ஸ்வராஜ் என்ஜின்ஸ். US சைனா இடையே இருக்கக்கூடிய வர்த்தக போர் குறித்து புது அப்டேட் NDTVலேருந்து கிடைத்தது. சைனா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் எதுவுமே அமெரிக்கன் கம்பெனியான போயிங் கிட்ட இருந்து ஏரோப்ளேன் வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெலிவரிக்கு தயாராக இருக்கக்கூடிய ஏரோப்ளேன்ஸ் கூட வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTVயில். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கக்கூடிய அளவை இந்திய அரசு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 20% எட்டி இருக்கிறாங்க. அதாவது பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கக்கூடிய அந்த சதவீதம் இப்போ 20% எட்டி இருக்கும். 30% அரசு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்கிரெட் நிறுவனம் அவங்களுடைய ரிப்போர்ட் இதை சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. அரசு இலக்கு வைத்திருந்தது 2030க்குள்ள அந்த 20% எட்ட வேண்டும்னு 5 ஆண்டிற்கு முன்னதாகவே அந்த இலக்கை எட்டியிருப்பதாக அந்த இன்கிரெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. 2023 நிதியாண்டு முடியும் போது 12.06% இருந்தது அந்த கலப்பு. அதுக்கப்புறம் 2024 அது 14.6% அதிகரித்தது. 2025 பிப்ரவரியில் 19.6%, பின்னர் அதே ஆண்டு 20% எட்டியிருக்கும். அது இப்போ 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்செக்ஸ் உடைய டார்கெட் என்ன? மார்கன் ஸ்டான்லி அவங்களுடைய கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு முடிவில் 82,000 லெவலில் எட்டும் சென்செக்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் 93,000. இப்போ டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் 9% இப்போ இருக்கக்கூடிய லெவலிருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அதானி ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் 6% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசு கம்பெனி மீது இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எல்லாமே பெரிய அளவில் கவனம் செலுத்துவதில்லை, ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்கன்ற சொல்லியிருக்கிறாங்க. அதானி மீது அங்கே ஒரு வழக்கு இருக்குது. இங்கே இந்தியாவில் சில ப்ராஜெக்ட்ஸ் லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டு. அதற்கு அங்கே வழக்கு போய்கிட்டு இருக்கு. அதில் பெரிய அளவில் ஆர்வம் அங்கே இருக்கக்கூடிய அரசு காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று அதானி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. TCS குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல்: ஆந்திர பிரதேஷ் அரசு அவங்களுக்கு நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க. 21 ஏக்கர் நிலத்தை 99 பைசாக்கு ஒதுக்கி இருப்பதாக மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விசாகப்பட்டினத்தில் ஒதுக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏர்டெல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. 10 நிமிஷத்தில் அவங்களுடைய சிம் கார்ட்ஸை வீட்டில் டெலிவரி செய்யக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பிளிங்கிட்டுடன் தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. அதோடைய கட்டணம் 49 ரூபாய். குட்டாமாக்கி இந்தியா லிமிடெட் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 ரூபாய் டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் 24ஆம் தேதி. அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஒரு டெண்டரில் அவங்க லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. மீடியம் வோல்டேஜ் கவர்ட் கண்டக்டருக்கான டெண்டர் இது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க அத்வைத் எனர்ஜி. க்ளோசிங் பேசிஸில் 6% அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும்.
ஸ்விக்கி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு புது பிஸ்னஸில் நுழையிறாங்க. பிங் அப்படின்ற ஒரு ஆப் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் பிஸ்னஸில் இறங்குறாங்க ஸ்விக்கின்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ரேட் கெயின் ட்ராவல் டெக்னாலஜிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. ஸ்கை ஏர்லைன் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. என்ன தொகைக்கு என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணி இப்போ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6550, 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கெப்பாசிட்டி இன்ஃப்ரா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 220 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் மும்பையில் ரேமண்டுடைய சப்சிடரியான 10X ரியாலிட்டி கிட்டேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சிஎன்பிசி டிவி 18ல். கோடெக் மஹிந்திரா பேங்க் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை மே 3ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி நேற்று 20% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 அதற்கு சொல்லியிருக்க காரணம் என்னென்னா, ஐநாக்ஸ் குரூப்புடைய மற்றொரு நிறுவனம் ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜி அவங்களுடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் செபிக்கு விரைவில் அவங்க தாக்கல் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு. 5000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஐஆர்இடிஏ குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 502 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 50% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1905 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. தேவயானி இன்டர்நேஷனலுக்கு கோடெக் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை. ஆட்லேருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட்டும் அதிகரிச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 175, புது டார்கெட் 190. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 385 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 122% அதிகரித்தது. நெட் பிரீமியம் இன்கம் 16,369 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.09 லட்சம் கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரித்தது. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 85 பைசா. ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 510 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. நெட் பிரீமியம் 5226 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. பூனாவாலா ஃபின்காப் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துகிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 1875 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். பாசார் ஸ்டைல் ரீட்டைல் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடையை அவங்க இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்ரேஷன்ஸை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சிவில் அன்ரெஸ்ட் ஏற்பட்டதுனால தற்காலிகமாக அந்த கடையை மூடி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. போதிய அளவில் இன்சூரன்ஸும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாசார் ஸ்டைல் ரீட்டைல் லிமிடெட். ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்களாக நம்ம செய்தி பார்த்துட்ருக்கோங்க. கட்டம் சரியில்லாமல் இருந்த ஒரு நிறுவனம் ரேட்டிங் டவுன்கிரேட் ஆனது. அப்புறம் அவங்க சில சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி செய்தாங்க. அது ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் செபி உள்ளே வந்தாங்க, விசாரணை நடத்த போகிறாங்க அப்படின்றலாம் செய்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கம்பெனியான ஜென்சால் இன்ஜினியரிங் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸை கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து தடை செய்திருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது வந்து அவங்க லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்குவதற்கு பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருந்தாங்க. அதையும் இப்போ ஹோல்டில் போட்டிருக்கிறாங்க செபி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரன்சிக் ஆடிட்டும் நடத்த இருக்கிறாங்க செபின்ற தகவல் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னே பார்த்த செய்தி தான். ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே அவங்களுடைய ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. கிரெடிட் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சில கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்ற சொல்லி தான் அவங்க வந்து ரேட்டிங்கை குறைச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் சில சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி செய்தாங்க, குறிப்பாக அந்த எலக்ட்ரிக் வாகனங்கள். இதில் வந்து இந்த ப்ரொமோட்டர் தான் அந்த ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் வாகனங்களில் வைத்து அந்த ஊபர் போன்ற கம்பெனியாக இருந்தது. அவங்க அந்த கேப் சேவை வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஊபரே அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே ப்ரொமோட்டர் தான் அங்கேயும் இருக்கிறாரு. ஸோ ஜென்சால் இன்ஜினியரிங் ப்ரொமோட்டர் தான் அந்த ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்ற அந்த நிறுவனத்தில் இருந்திருக்கிறாரு. ஸோ டிரான்சாக்ஷன் ஏதாவது மாறி இருக்கான்றது தெரியல. அதனால ப்ளூ ஸ்மார்ட்லையும் சில பிரச்சனைகள் இருக்குன்ற செய்தியும் பல நம்ம பார்த்துருந்தோம். சானோஃபி இந்தியா குறித்தான ஒரு அப்டேட். எக்கனாமிக் டைம்ஸில் வந்த செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. சானோஃபி இந்தியா அவங்களுடைய இன்சுலின் பிராண்ட் லாண்டஸை விற்பனை செய்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதில் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் தவறான செய்தி. அந்த மாதிரி எந்த எண்ணமும் கம்பெனிக்கு கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க சானோஃபி இந்தியா. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில வாரங்களுக்கு முன்னாடி செய்தியில் இருந்த கம்பெனி இண்டஸ்இண்ட் பேங்க் அவங்களுடைய சில நம்பர்ஸில் தவறு இருக்குன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் இன்டர்னல் ஆடிட்டும் நடந்தது, எக்ஸ்டர்னல் ஆடிட்டும் நடக்க இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் ஆடிட்டுடைய முடிவு வெளியாகி இருக்கு. அவங்களுக்கான நெகட்டிவ் இம்பாக்ட் 1979 கோடி ரூபாய். இது வந்து நிதியாண்டு 2025 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 1979 கோடி ரூபாய்னு சொல்லும்போது 2024 நெட்வொர்த்தில் 2.27%. இன்டர்னல்
ஆடிட்டில் அவங்க சொல்லியிருந்தது 2.35% நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்னு. ஆனால் இப்போ எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் அவங்க சொல்லியது கிட்டத்தட்ட அதே அளவு தான். 2.27% நெட்வொர்த்தில் 2.27% நெகட்டிவ் இம்பாக்ட் இருப்பதாக எக்ஸ்டர்னல் ஆடிட்லேருந்து ரிப்போர்ட் வெளியாகி இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 24 வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு வெளியிடப்படும். பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. 80,24,000 ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் காட்ரேஜ் அண்ட் பாய்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. தாப்ரியா பாலிவுட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு டிஎல்எஃப் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 4.5 கோடி ரூபாய். ஆலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் குறித்து பத்திரிகையில் சில செய்தி வெளியாகி இருக்குது. அதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்தி? ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் அவங்க சில முறைகேடுகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க, விதிமீறலில் இருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதற்கு முற்றிலுமாக அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு எந்த ஏஜென்சிஸ் கிட்டேருந்தும் எந்த நோட்டீஸும் வரல. குறிப்பாக பேங்க்ஸோ இல்லை இடியோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து எந்த நோட்டீஸும் வரலன்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஆலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ். காமத் ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க புது ஹோட்டலை திறக்கிறாங்க பஞ்சாப் மாநிலத்தில். 122 அறைகள் கொண்ட ஹோட்டல் த ஆர்கிட் சண்டிகர் ஹோட்டல். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஃபினோ பேமெண்ட்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 458% வால்யூம் அதிகரித்தது. ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி 20% ஷேர் ப்ரைஸும் 157% வால்யூம் அதிகரிப்பு. கோல்டியம் இன்டர்நேஷனல் 17% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 220% வால்யூம் அதிகரித்தது. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா 14% ஷேர் ப்ரைஸ், 1600% வால்யூம். டேட்டா பேட்டர்ன்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 4234% வால்யூம் அதிகரித்தது. ஷாரதா கிராப் 11% ஷேர் ப்ரைஸும் 230% வால்யூம் அதிகரிப்பு. பரதீப் பாஸ்பேட்ஸ் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 529% வால்யூம் அதிகரித்தது. வின்லாஸ் பயோடெக் 11% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 620% வால்யூம் அதிகரித்தது. காவேரி சீட் 10% ஷேர் ப்ரைஸும் 450% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஸ்டார்டெக் ஃபினான்ஸ் 5% வீழ்ச்சி, 570% வால்யூம் அதிகரிப்பு. QMS மெடிக்கல் 3% சரிந்தது, 100% வால்யூம் அதிகரிப்பு. ஆலைட் பிளெண்டர்ஸ் 3% வீழ்ச்சி, 269% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்சால் இன்ஜினியரிங் 3% வீழ்ச்சி, 1600% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.